ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே மார்னிங் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேங்க. எழுந்திரிச்சதுமே பால் தாங்க போட வந்தேன். ஏன்னா நைட்டே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன். ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. காலையில் எழுந்ததுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட் ஸ்ட்ரைட்டாக நான் பால் தாங்க போட வந்தேன். கையோட தீரனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சத்து மாவு கஞ்சி. அவங்க பாட்டி தூக்கு ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டெய்லி மார்னிங் அது கொடுக்க சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா அவன் சாப்பிட மாட்டான். இது நான் மல்லு கட்டி கொடுக்கணும் அவனுக்கு. சர்லாக் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுனால அது சாப்பிட்ருவார் சார். இது சாப்பிடவே மாட்டார். துப்ப ஆரம்பிச்சிருவான். துப்பிகிட்டே இருப்பான். இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃபன் எதுவும் இல்லைங்க. ஏன்னா நைட்டு வடித்த சாதமே இருந்துச்சு. நான் அது தொட்டுக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் செஞ்சு வச்சுருந்தேன். மாமா நான்லாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பி போயிட்டாங்க வேலைக்கு. தம்பிக்கு சத்து மாவு மட்டும் நான் காலையில் கொடுத்துட்டேன் அவனுக்கு. என்னப்பா பண்ணுற ரிமோட்டில்? தீரன் என்ன பண்ணுற? ரிமோட் கொடு, அம்மா கொடு. ரிமோட் கொடு, அம்மா கொடுப்பா. தேங்க்யூ. அம்மா பாட்டு வைக்கட்டுமா? திரு திரு ஐஃபை, திரு ஐஃபைடா. தீரன் ஐஃபை ஐஃபை. திரு கிளாப் கிளாப் பண்ணுங்க. திரு கண் எங்கே இருக்கு? தீரன் கண். தீரன் 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 இங்கே பாரு, அம்மா பாரு. கண் கண் எங்கடா இருக்கு? திரு கண் எங்க பாருக்கு? கண் கண். ஏ கண் எங்க இருக்கு? கண் எங்க இருக்கா? உன் கண்ணில் வச்சு காட்டு. கண் எங்க இருக்கு? திரன் கண் எங்க இருக்கு? இங்க பாரு, அங்க பாரு, அம்மா பாரு. கண் எங்க இருக்கு? திரு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. திரன் வாப்பா. திரு 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 திரு. திரனிந்தா திரனிந்தா. பார்த்தீங்களா, இவன் சாப்பிடவே மாட்டான். வாய்க்குள்ளே வச்சுட்டு அப்படியே டிவி பார்த்துட்டே இருக்கான். முழுங்கவே மாட்டேன்ட்டான். எப்படி பார்த்துட்டு படுத்துருக்கான் பாருங்க. வாய் ஃபுல்லாக இருக்குது கஞ்சி. சண்டே அதுவுமா மார்க்கெட்டில் எதுவும் போகாமல் அப்பாவும் பையன் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தால் எப்போ சாப்பிட்றது? மணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், மணி 2. காலையில் டிஃபன் சாப்பிட்றதோட சார் வெளியே போய் சாப்பிட்டு வந்துட்டாரு. வீர சத்தமாக கஞ்சி குடித்தான்.
கிக் பண்ணுப்பா, கிக் பண்ணு. வரும் அவனு. வெரி குட். அப்பா கூட பண்ண, அப்பா கூட பண்ணாங்க பாரு, அப்பா பண்றாங்க பாரு. அவனும் கிளாப் பண்றானா. வெரி குட். கிளாப் பண்ணு பாண்டி. பையன் தம்பி கிளாப் பண்றான். ஆமா அம்மா பண்ற கிக். ஐயோ காணோம். பேக் கிக். அடிச்சிரு அடிச்சிரு திரு அடிச்சிரு. கிக் பண்ணு, கிக் பண்ணு. வெரி குட் வெரி குட். கிக் பண்ணுப்பா. வெரி குட். என்ன பார்க்காம அடிக்குது. எங்கே கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா சண்டே மார்க்கெட் கிளம்புறோம். நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து ஃபிஷ். அங்கே போய் பார்த்து தான் தெரியுங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு ஒரு ஐடியா வரும். ஃபிஷ்ஷு செய்யலாம். சரி ஓகே வாங்க நம்ம கிளம்பலாம். திரு பாய் டாடா. எப்படி ஆச்சு நல்லாவே இல்லை. தீரனுக்கு இன்னைக்கு ஃபிஷ். திரு பாய் பாய் டாடா. பாய் திரு பாய் பாய் டாடா. சொல்லு டாடா சொல்லு. திரு பாய். டாடா வண்டி. திரு திரு நீங்க பாரு, அம்மா பாரு. திரு அம்மா பாரு. திங்ஸ் வாங்கியாச்சு. சிக்கன் ஃபிஷ்ஷு இனிமேல் தாங்க போய் சமைக்கணும். பாஸ்மதி ரைஸ் ஃபிஷ்ஷும் சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டோங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து ஃபிஷ்ஷு கிடையாது, ஒன்லி சிக்கன் பிரியாணி மட்டும்தான். ஃபிஷ் வந்து நம்ம வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம். மீன் செஞ்சு நாளைக்கு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். மீன் குழம்பு செஞ்சு. ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஜூஸ் குடிச்சிக்கலாம். நாங்கள் விளையாடிட்டு இருக்கு ஒரு இன்னொரு உருளைக்கிழங்கு கூட. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா பிரியாணிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வந்து அரிஞ்சு கட் பண்ணி வாஷ் பண்ணி செஞ்சு வைக்க போகிறேன். மாமா வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால என்னோடய ஹஸ்பண்டோட குக்கிங் தான். என்னை விட சூப்பராக சமைப்பாங்க. அது நான் சாப்பிட்டு பார்த்ததுனால நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த ரெசிபி மாமா செய்கிறத வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இப்போ எப்படி இருக்க பாருங்கள் கிச்சனு. சமைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஆனால் ஒன்று சொல்லணும், மாமா சமைக்கும்போது நானே தூங்கிட்டேங்க. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் தாங்க நானே எழுந்தேன். நானும் தீரனும் நல்லா தூங்கிட்டோம். கொஞ்ச நேரம் வெயிலில் போயிட்டு வந்ததுக்கே அவ்வளோ டயர்டாகிடுச்சு எனக்கு.
இந்த வீடியோ கூட மாமா தான் எடுத்திருந்தாங்க, எனக்கே தெரியாது. குக்கரை வந்து உள்ரூம் வந்து வச்சதுக்கப்புறம் தான் நானே எழுந்து பார்த்தேன், பிரியாணி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்ததுமே எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன், வீடியோ அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதெல்லாம் எடுக்கவே இல்லைங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவும் போது ஒரு வீடியோ எடுத்தேங்க. கிச்சன் நிலைமையை பாருங்கள். அவ்வளோதாங்க, நான் இந்த வீடியோ அப்படியே முடிச்சிட்டேன். இந்த சண்டே எனக்கு இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.